நம்முடைய யூடியூப் சேனலான கனி மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் என்னுடைய மற்ற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம். சப்ஜெக்ட் மேக்ஸ், ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம், சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், எக்ஸசைஸ் 2.5. கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 1 2 3 4 5. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1, செக் வெதர் the sequence are in AP. கொடுத்திருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபியா அப்படின்னு நமக்கு செக் பண்ண சொல்றாங்க. A-3, A-5, A-7. அப்போ நம்ம கொடுத்திருக்கிறது ஏபியான்னு பார்க்கணும்னா ரெண்டுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கணும். காமன் டிஃபரன்ஸ்னா T2 - T1 T3 - T2 இது ஈக்குவலா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம T2 - T1 கண்டுபிடிக்கணும். T2 ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து T1, A-3, T2னா A-5, T3னா A-7. அதாவது term 1, term 2, term 3. இப்போ நமக்கு T2 கேட்டிருக்காங்க. அப்போ A-5 minus T1, A-3. அப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிடுறோம். இப்போ A-5 இங்க பண்ணோம்னா மைனஸ் A, மைனஸ் பிளஸ் 3. இப்போ T2 - T1 பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். -5ல இருந்து 3 போச்சுன்னா -2. அதே மாதிரி T3 - T2, T3 A-7 minus A-5. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். A-7 minus A, மைனஸ் பிளஸ் 5. இப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும். -7ல 5 போச்சுன்னா -2. இப்போ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்குது. T2 - T1 T3 - T2. அப்போ the given sequence is in AP. Check whether the sequence are in AP. 1/2, 1/3, 1/4, 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம ஏபியா இருக்கணும்னா T2 - T1 T3 - T2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ், ஈக்குவலா இல்லைன்னா நாட் எ சீக்வன்ஸ். இப்ப T2 - T1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1/3 - 1/2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். 3 2s are 6. இங்க பண்ணோம் 1 2s are 2, 3 1s are 3. செப்பரேட் பண்ணா T2 - T1 -1/6. அப்ப T3 - T2, T3 என்ன இருக்குது 1/4 -1/3. இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3s are 12, 1 3s are 3, 1 4s are 4. அப்போ T3 - T2 -1/12. அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு நாட் ஈக்குவலா இருக்குது. அதாவது T2 - T1 not equal to T3 - T2. அப்போ the given sequence is not AP. ரெண்டு ஈக்குவலா இருந்தா AP, நாட் ஈக்குவலா இருக்கிறதுனால நாட் AP. Next, check whether the sequence are in AP. 9, 13, 17, 21, 25, etc. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? T2 - T1 T3 - T2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ், ஈக்குவலா இல்லைன்னா நாட் சீக்வன்ஸ். இப்போ T2 - T1, இப்போ 13 - 9 4. அதே மாதிரி T3 - T2 17 - 13 4. அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. T1 - T2 T3 - T2. So the given sequence are in AP. Check whether the following sequence are in -1/3, 0, 1/3, 2/3. இப்போ இதுவும் செக் பண்ண சொல்றாங்க. அப்ப என்னது? T2 - T1 T3 - T2 ஈக்குவலா இருந்தா சீக்வன்ஸ், ஈக்குவலா இல்லைன்னா நாட் சீக்வன்ஸ். So T2 - T1, T2 வந்து என்ன இருக்கு? 0 -1/3. அப்போ மைனஸா நமக்கு +1/3 ஆயிரும். அதே மாதிரி T2 - T1 1/3.
T3 minus T2 is equal to 1/3 minus 0. அப்போ 1/3 0 செப்பரேட் பண்ணாலும் 1/3 தான். அப்போ T3 minus T2 is equal to 1/3. இப்போ ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. T2 minus T1 is equal to T3 minus T2. So the given sequence is in AP. Next, check whether the sequence are in AP. 1 minus 1, 1 minus 1, 1 minus 1. அப்போ இதுக்கும் T2 minus T1 is equal to T3 minus T2. ஈக்குவலா இருந்தா சீக்வன்ஸ், நாட் ஈக்குவலா இருந்தா நாட் சீக்வன்ஸ் in AP. இப்போ T2 minus T1, அப்படி ஏற்கனவே T2 ஒரு -1 மைனஸ் T1 ஒரு 1, அப்போ -1 -2. அப்போ T3 minus T2, அப்போ 1 மைனஸ் ஏற்கனவே ஒரு -1, அப்போ 1 மைனஸ் -1 மைனஸ் பிளஸ் 1 ஆயிரும். அப்போ T3 minus T2 is equal to 2. இப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு, இங்க வந்து -2 இருக்குது, இங்க +2 இருக்குது. அப்போ T2 minus T1 நாட் ஈக்குவல் டு T3 minus T2. So the given sequence is not AP. Exercise 2.5. Question number 2. Subdivision 1, 2, 3. So question number 2 la first question. First term A is equal to 5 and common difference B is equal to 6. Find the corresponding sequence. First term common difference கொடுத்திருக்கிறாங்க. First term A is equal to 5. Common difference B is equal to 6. அப்போ the general term AP is equal to, அதாவது find the corresponding sequence கேட்கறதுனால நம்ம general term AP is equal to A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. போயிட்டே இருக்கும். இப்போ இதுல A வந்து என்னது, first term 5, second term வந்து A plus D, அதாவது 5 plus 6, third term வந்து A plus 2D, A வந்து 5 plus 2 என்று D க்கு பதில் 6. fourth term வந்து A plus 3D, அதாவது A க்கு பதில் 5, D க்கு பதில் 6. So A plus 3 into 6. இப்போ 5 வச்சுக்கிறோம், 5 plus 6 அப்படியே வச்சுக்கிறோம், பிராக்கெட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்றோம். இப்போ 5 plus 2 6 are 12. அப்போ 3 6 are 18. 5 plus 18. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடுறோம். A 5 A first value, அடுத்த term வந்து 5 plus 6 11, 5 plus 12 17, 5 plus 18 23, etc. இதுதான் corresponding sequence. Next, first term வந்து A and common difference B is equal to -5. Find the corresponding sequence. Given first term A is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 7. Common difference D is equal to -5. So general term of AP is equal to A, A plus D, A plus 2D, A plus 3D. இப்போ A வேல்யூக்குலாம் A time A is equal to 7 போடுறோம், D வர இடத்துலலாம் -5. இப்போ 7, 7 plus -5, 7 plus 2 into -5, 7 plus 3 into -5, etc. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளைல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 7, இந்த 7 வந்துடும் பிளஸ் -5, இங்க வந்து 7, இங்க 2 5s are -10, இங்க -5 இருக்கிறதுனால -10, பிளஸ் 7 பிளஸ் 3 into -5 -15, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றோம். 7 நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன இருக்குது, 7 இருக்குது, -5 போச்சுன்னா 2, 7ல இருந்து -10 போச்சுன்னா -3, 7ல இருந்து 15 போச்சுன்னா -8. இதுதான் the corresponding sequence. If first term A is equal to 3, 4 and common difference D is equal to 1, 5, then find the corresponding sequence. இப்போ common difference D வந்து fractionல இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to 3/4 and common difference d is equal to -1/2. இப்போ general term of AP is equal to a, a plus d, a plus 2d, a plus 3d, etc. இப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன பண்றோம், 3/4, டிக்கு பதில் 1/2. அப்போ 3/4 plus 1/2. 3/4 plus 2 into 1/2, 3/4 plus 3 into 1/2, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ மல்டிப்ளைல இருக்கிற மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 3/4, இங்க 3/4 plus 1/2, இங்க 3/4 2 2 கேன்சல் ஆயிட்டுனா 1, இங்க 3/4, இங்க 3/2, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தா டினாமினேட்டர் வந்து டிஃபரெண்டா இருக்குது. ஸோ டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருந்தா நம்ம ஆட் பண்ண முடியாது, அதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருக்க 3/4 3/4 வந்துடும். இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 4 into 2. அதே மாதிரி இந்த 2 அங்க மல்டிப்ளை பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை 2 into 3. இங்க பண்ணும்போது 1 into 4, இங்க இப்ப இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ டினாமினேட்டருக்கு எதுவுமே இல்லை, 1 இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ 4. அப்போ இங்க 1 4s are 4, இங்க 3 இருக்கிறதுனால 3 plus 4. இப்ப இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், 4 into 2. அப்ப இதை இங்க கிராஸ் பண்ணும்போது 3 into 2 plus 3 into 4, எக்ஸெட்ரா. இப்ப நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறோம். அப்ப 3/4, 3 2s are 6 plus 1 4s are 4, 3 plus 4 7/4, 3 2s are 6 plus 3 4s are 12 by 4 2s are 8. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே சேம் ஆயிட்டு, அப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ 3/4, 6 plus 4 10/8, இங்க 7/4, 6 plus 12 18/8, எக்ஸெட்ரா. இப்போ இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க வந்து என்ன இருக்கு, 3/4, இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4s are 8, 5 2s are 10, அதனால 5/4, இங்க 7/4. இங்கேயும் 2 டேபிளால கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2s are 8, 9 2s are 18. எக்ஸசைஸ் 2. அப்போ T2 வந்து நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, மைனஸ் T1, இதுதான் டேர்ம் 7. Exercise 2.5, question number 4 and 5. Find the 19th term of AP minus 11, minus 15, minus 19, etc. இதுவரைக்கும் நம்ம ஏன்னா என்னது, டின்னா என்னது, n அப்படின்னா என்னதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ find the 19th term. ஒரு ஏபியில வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம், டேர்ம் 2, டேர்ம் 3 இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இதுல 19th டேர்ம்ல வந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. Given AP is -11, -15, -19, etc. To find 19th term என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 19th term கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவும் வேணும் நமக்கு, டியும் வேணும். அப்ப ஏ வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to -11, d is equal to T2 minus T1, அதாவது டேர்ம் 2 minus டேர்ம் 1. டேர்ம் 2 என்ன இருக்கு, -15 minus -11. அப்ப -15 மைனஸும் plus 11, -15 plus 11 is equal to -4, d is equal to -4. அப்ப ஏவும் நமக்கு தெரியும் -11, டியும் நமக்கு தெரியும் -4. இப்போ find the nth term, அதாவது 19th term வேணும், அதனால nth term ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. அப்ப n எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும், 19. அப்போ n-க்கு பதிலா 19th, t 19th is equal to a plus n-க்கு பதிலா 19 minus 1 into d. அதாவது இந்த ஈக்குவேஷன்ல 19th டேர்ம் கண்டுபிடிக்கல, n-க்கு மட்டும் நம்ம 19 அப்படின்னு வேல்யூ போட்டிருக்கிறோம். அப்போ a பிளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 19 minus 1 18d. இப்போ a ஓட வேல்யூ நமக்கு தெரியும், b ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப a ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, -11 போட்டுக்கிறோம், பிளஸ் 18 என்று d ஓட வேல்யூ வந்து -4. அப்போ -11
பிளஸும் மைனஸும் மைனஸ் 18 into 4 is equal to 72. அப்போ minus 11 minus 72. அப்போ T19 is equal to minus 83. அப்போ the 19th term of AP வந்து minus 83. Next, which term of an AP 16, 11, 6, 1 is minus 54. லாஸ்ட் சம்ல வந்து T19th சம் வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல வந்து அந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, minus 54 கொடுத்துட்டாங்க. இந்த 54 வந்து இந்த டேர்ம்ல எத்தனாவது உறுப்பு, அதாவது n வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். இந்த T1, T2, T3, T4ல Tn இதுல எந்த நம்பர் எத்தனாவது வேல்யூல minus 54 வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ given AP is 16, 11, 6, 1, etc. minus 54. இந்த 54 வருது. இதுல term 1, term 2, term 3, term 4 சொல்ற மாதிரி எத்தனாவது டேர்ம்ல minus 54 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுக்கும் நமக்கு ஏவும் வேணும், டியும் வேணும். அப்போ A is equal to first term 16, D is equal to T2 minus T1. டேர்ம் 2ல இருந்து டேர்ம் 1 செப்பரேட் பண்ணணும். இந்த ரெண்டு டேர்முக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது 11 minus 16 is equal to minus 5. அப்போ இங்க வந்து டிக்ரீசிங் ஆகிட்டே போகுது. எவ்வளவு? -5. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் -5, இந்த ரெண்டுக்கும் -5, இந்த ரெண்டுக்கும் -5. ஒவ்வொன்றுல இருந்து -5 செப்பரேட் பண்ணிட்டே வந்தோம்னா அடுத்தடுத்த டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி வரும்போது -54 வந்து எந்த டேர்ம்ல இருக்குது அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. அப்போ Tn = நமக்கு என்னன்னு தெரியும், -54. அப்போ A plus n minus 1 into D is equal to -54. இப்போ A வந்து நமக்கு தெரியும் 16, n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை வச்சுக்கிடுவோம் n minus 1 என்று. D யோட வேல்யூ நமக்கு தெரியும் -5. அப்போ A க்கு பதிலும் D க்கு பதிலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிடுவோம். is equal to -54. அப்போ 16. இப்போ இந்த -5 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். -5 into n minus 5n. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகுது. 1 into 5 5 is equal to -54. இப்போ -5n. இப்போ இந்த 16ஐயும் 5ம் ஆட் பண்றோம். ரெண்டும் பிளஸ்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணோம்னா 21 is equal to -54. இப்போ n-ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ n-ஓட வேல்யூவை லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு இந்த 21 கான்ஸ்டன்ட் டைம் அந்த பக்கமா கொண்டு போறோம். அப்போ 21 + 21 அங்க போகும்போது -21 மாறிடும். அப்போ -51 is equal to -54 -21 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -75. n is equal to 15. -5ஆல ரெண்டு பக்கமும் டிவைட் பண்றோம். அப்போ -5ஆல டிவைட் பண்ணும்போது இங்க கேன்சல் ஆயிரும். இங்க -5ஆல டிவைட் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆயிரும். 15 டைம் இருக்கும். அப்போ n is equal to 15. அப்போ 15th term of AP is equal to -54. Question number 6. Find the middle terms of an AP. 9, 15, 21, 27, 183. இந்த given இந்த சீக்வன்ஸுக்கு வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மிடில் டேர்ம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம் வந்து என்ன அப்படின்னு நம்பர் வந்து எத்தனாவது டேர்ம்ல இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த டேர்மை கண்டுபிடிச்சுக்கிட்டு அந்த டேர்ம்ல என்ன நம்பர் இங்க வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், Tn மிடில் டேர்ம் n இது எத்தனாவது டேர்ம். 183 வந்து மொத்தத்துல எத்தனை டேர்ம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். அதே மாதிரி 183 வந்து எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் மிடில் டேர்ம் வந்து என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ A is equal to 9, D is equal to T2 minus T1. அதாவது T2 வந்து என்னது 15 minus 9. D is equal to 6. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஏவும் தெரியும் டியும் தெரியும். அதே மாதிரி லாஸ்ட் 183ங்கிறது லாஸ்ட் நம்பர். 183 நமக்கு
தெரியும். அப்போ n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் இதுல எத்தனை டேர்ம் n வந்து எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ n is equal to l minus a by d plus 1. அப்போ n is equal to l வந்து என்ன இருக்குது 183 minus a வந்து 9 by 6 plus 1. 183 ல இருந்து 9 போச்சுன்னா 174 by 6 plus 1. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 6 வந்து ஒரு டைம், இங்க வந்து 2 டைம், 5 இருக்கும், 54ல 9 டைம், அதாவது 29 plus 1 is equal to 30. என்னோட வேல்யூ வந்து எத்தனை டைம் இருக்கும், நமக்கு 30 டைம் இருக்கும். n வந்து நமக்கு 30 டைம். அப்போ இந்த டேர்ம் 9, 15, 21, 27, அப்போ 183 வரைக்கும் 30 டேர்ம் நமக்கு இருக்குது. 30 டேர்ம் இருக்கிறதுனால மிடில் டேர்ம் வந்து நமக்கு 30/2th டேர்ம் அல்லது 30/2 plus 1th டேர்ம். 30 டேர்மாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 30க்கு அடுத்த டேர்மாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது. அப்போ 30 டேர்ம் அப்படின்னா 16th டேர்ம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், 15th டேர்ம் அல்லனா 16th டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ 15th டேர்ம் 16th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா tn is equal to a plus n minus 1 into d ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்றோம். t15th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுனால n-க்கு பதிலா நம்ம 15 அப்படின்னு போடுறோம். t15 is equal to a plus n minus 1 into d, அதாவது 15 minus 1 into 6. அப்போ 9 plus 14 into 6. அப்போ 9 plus 14 into 6 is equal to 84. அப்போ 9 plus 84 is equal to 93. அப்போ t15 வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 93 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு 16th டேர்மும் வேணும். அப்போ n-க்கு பதில் 16 போடுறோம், a-க்கு பதில் 9, d-க்கு பதில் 6. அப்போ 9 plus 16 minus 1 into d. இப்போ 9 plus 16ல 1 போச்சுன்னா 15 into 6. இப்போ 9 plus 15 into 6 is equal to 90. அப்போ 9 plus 90. அப்போ t16 is equal to 90 plus 9, 99. அப்போ நமக்கு t15 நமக்கு தெரியும், t16 நமக்கு தெரியும், ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இந்த மிடில் டேர்ம்ஸ் ஆர் 93 இல்லனா 99. அப்போ the middle terms வந்து என்ன இருக்கும், 93 ஆகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 99 ஆகவும் நமக்கு இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. If 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24 term is 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது 9 வந்து 19th term கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு த 15 into 15th term அப்படி இருந்துச்சுன்னா 16 term 24th term ஆட் பண்ணா 0 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் tn is equal to a plus n minus 1 into d given 9 terms. 9th term 9 வந்து ninth term கூட மல்டிப்ளை பண்றது 15 in times 15th term. 15 வந்து 15th term மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது 9 is equal to 15th into t15. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல tn ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்றோம். a பிளஸ் ஏங்கிறது நமக்கு தெரியாது, அதனால 9 என்று எது மட்டும் நமக்கு தெரியும், n மட்டும் நமக்கு தெரியும். அப்போ a பிளஸ் n மைனஸ் 1. அப்போ 9 minus 1னா 8d is equal to 15 என்று t15 ஆனது a plus n minus 1 into d. அப்போ a plus n-க்கு வந்து 15ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 15 minus 1 14d. Dividing on both sides 3. 3 ஆல ரெண்டு பக்கமும் நம்ம டிவைட் பண்றோம். அப்போ
3 3s are 9, a plus 8d, 5 3s are 15. அதனால 5 into a plus 14d. இப்ப இந்த 3a உள்ள வந்து மல்டிப்ளை பண்றோம். 3 into a 3a, 3 8s are 24d is equal to 5 into a 5a, 5 into 14 70d. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏவெல்லாம் ஒரு பக்கமாகவும் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருதோம். அப்ப இங்க 5a இருக்குது, அதனால இந்த 3a வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு கொண்டு வரும்போது -3a ஆயிரும். 5a 3a போச்சுன்னா 2a. அதே மாதிரி இங்க 7d இருக்குது, இங்க 24d இருக்குது. இந்த 24 + 24d அங்க கொண்டு வந்தா -24d. அப்ப 7d இருந்து -24d சப்ராக்ட் பண்ணோம்னா 46d. அப்போ 2a + 46d is equal to 0. இப்ப இந்த ரெண்டுல எதை காமனா எடுக்கலாம்னா 2 காமனா இருக்கலாம். அப்ப 2 காமனா எடுத்தோம்னா அங்க a இருக்கும், பிளஸ் 46ல 2 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள 23 into d is equal to 0. இப்போ மல்டிப்ளையிங் 3 on both sides, ரெண்டு பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா இங்க 24th டேர்ம் நமக்கு வரணும். அப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 3 6a plus 23d is equal to 0. அப்போ a plus n minus 1 into d. அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த 23 வந்து 24 minus 1 into d சொல்லலாம். அதனால இந்த 6 வந்து இங்க 6ஆவே இருக்கும். இந்த a plus 24 minus 1d. அப்போ என்னோட வேல்யூ வந்து 24. அப்போ 6 into t24 is equal to 0. அப்போ ஷோ தட் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது, 6 times 24th term is 0. Question number 8 and 9. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find the values of k. இந்த 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, இந்த 3 டேர்மும் ஏபியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப given 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP. ஃபர்ஸ்ட் இதை வந்து T1 டேர்ம் 1, இது வந்து T2 டேர்ம் 2ன்னு சொல்லுதோம், இதை வந்து T3 டேர்ம் 3ன்னு சொல்றோம். அப்ப ஏபியா இருக்குன்னா நமக்கு கண்டிஷன் தெரியும், ரெண்டுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். So T2 minus T1 is equal to T3 minus T2. அப்ப T2, the values of T2 18 minus k minus T1 3 plus k is equal to T3 5k plus 1 minus 18 minus k. இப்போ 18ல இருந்து 3 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 15. இங்க ஒரு மைனஸ் k, இங்கேயும் ஒரு மைனஸும் பிளஸும் மைனஸ் கே, ஸோ -2k. இங்க ஒரு 5k இருக்குது, இங்க மைனஸும் பிளஸ் ஆயிரும், பிளஸ் கே. அப்ப 5k ஒரு பிளஸ் கேவும் 6k. இங்க ஒரு பிளஸ் 1 இருக்குது, இங்க ஒரு -18. -18ல பிளஸ் 1 -17. இப்போ கேவெல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வரோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வரோம். அப்போ 6k இந்த பக்கமா போனா -6k ஆயிரும். அப்போ -6k-வும் 2k-வும் -8k. இந்த +15 இங்க வந்துச்சுன்னா -15 ஆயிரும். அப்போ -15-ம் -17-ம் -32. ரெண்டு பக்கம் மைனஸால டிவைட் பண்றோம், இல்லைன்னா மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஸோ 8k is equal to 32. அப்போ k is equal to மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 8 வந்து இங்க டிவைட் ஆயிரும். அப்போ 32/8. ஸோ k is equal to 4. 1 8s are 8, 4 8s are 32. அப்போ k is equal to 4. அப்போ 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஏபியா இருந்ததுன்னா ஃபைண்ட் கேவோட வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட் ஃபைண்ட் x, y, z. Given that the numbers x, 10, y, 24, z are in AP. போன டைம்ல 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்க, இங்க 5 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு ஏபியா இருக்குது.
அந்த 5 டேர்ம் ஏபியா இருந்துச்சுன்னா XYZ ஓட வேல்யூ வந்து என்ன? அப்போ X 10 Y 24 Z are in AP. இது T1 T2 T3 T4 T5. அப்போ 5 டேர்ம் are in AP. அப்போ நமக்கு தெரியும் இங்க மொத்தம் 5 டேர்ம் இருக்குதுன்னா சென்ட்ரல் டேர்ம் அதாவது Y is the arithmetic mean கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா சென்ட்ரல் வேல்யூ இருக்கும். அப்ப எது எதுக்கெல்லாம் அரித்மெட்டிக் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? அரித்மெட்டிக் மீன் 10க்கும் 24க்கும் கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டுக்குள்ள மீன் வேல்யூ தான் நமக்கு ஒய்யா இருக்கும். இது வந்து நமக்கு தெரியும். we know that. so y is equal to arithmetic mean நினைச்சோம் ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 10 plus 24 by 2. அப்போ 34 by 2. அப்போ y is equal to 17. அப்போ நமக்கு சென்டர் உள்ள வேல்யூ வந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. அப்போ x, 10, 17, 24, z are in AP. இப்போ நமக்கு y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி x ஓட வேல்யூ z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் d கண்டுபிடிக்கணும். அப்போ T3 minus T2. T3 என்னது? term 1, term 2, term 3. 17 minus T2 வந்து 10. 17ல இருந்து 10 செப்பரேட் பண்ணோம்னா 7. அப்போ D is equal to 7. இப்போ நமக்கு x வேணும். xங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இந்த Dங்கிறது எல்லாத்துக்குமே உள்ள காமன் டிஃபரன்ஸ். அப்ப இது வேணா நம்ம என்ன செய்யணும்? இந்த D-ய 10ல இருந்து D-ய செப்பரேட் பண்ணா கிடைக்கும். அதான் x is equal to T2 டேர்ம் 2ல இருந்து இந்த D-ய செப்பரேட் பண்றோம் மைனஸ் D. அப்போ T2 வந்து எத்தனை தெரியும் நமக்கு? 10 மைனஸ் D ஓட வேல்யூ 7. 10ல 7 போச்சுன்னா x ஓட வேல்யூ 3. ஸோ Z is equal to லாஸ்ட் டேர்ம் நமக்கு வேணும். அப்போ என்ன செய்யணும்? T4. இது T1, T2, T3, T4. இந்த T4 கூட இந்த D ஆட் பண்ணோம்னா நமக்கு Z ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ T4 பிளஸ் Z. இப்போ T4 வந்து நமக்கு என்ன தெரியும்? 24 பிளஸ் D வந்து 7. 24 plus 7 is equal to 31. Z ஓட வேல்யூ வந்து நமக்கு 31. அப்போ x ஓட வேல்யூ வந்து 3, y ஓட வேல்யூ வந்து 17 and z ஓட வேல்யூ வந்து 31. Question number 10. In theater, ஒரு தியேட்டர்ல there are 20 seats in the front row. First rowல 20 seat இருக்குது and 30 rows were allotted. அந்த தியேட்டர்ல 30 rows வந்து allot பண்ணிருக்காங்க. Each successive row contains 2 additional seats than its front row. front rowல இருந்து each ஒவ்வொரு ரோவுக்கும் each 2 seat வந்து அடிஷனலா இருக்குது. How many seats are there in last row? அப்படி இருந்துச்சுன்னா லாஸ்ட் ரோவ்ல எத்தனை சீட் இருக்கும்? அதாவது ஒரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரோவ்ல 20 சீட் இருக்குது. மொத்தம் 30 ரோ வந்து அலாட்டட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ரோவுக்கும் 2 சீட் வந்து அடிஷனலா பண்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா லாஸ்ட் ரோவ்ல வந்து எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. given A ஃபர்ஸ்ட் ரோவ்ல வந்து எத்தனை சீட் இருக்குது? 20 சீட். அதனால A is equal to 20. D வந்து அடிஷனல் ரோ. ஒவ்வொரு அடிஷனல் ரோவுக்கு எத்தனை சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க? சக்சசிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 அடிஷனல் சீட். அதனால D காமன் டிஃபரன்ஸ் D எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால D is equal to 2. N is equal to 30. மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 30 ரோ இருக்குது. ஸோ N is equal to 30. how many seats are there in last row? லாஸ்ட் ரோவ்ல எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அதாவது T30ல வந்து எத்தனை ரோ இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ Tn equal to A plus N minus 1 into D. இப்போ Nக்கு பதில் நமக்கு தெரியும் T30 is equal to A நமக்கு தெரியும் 20 plus 30 minus 1 into 2. அப்போ 20 plus 30ல 1 போச்சுன்னா 29 into 2. அப்போ 20 plus 29 into 2 is equal to 58. அப்போ 20 plus 58
20 58 ஆட் பண்ணோம்னா 78. அப்போ இந்த number of seats in 13th row, அதாவது லாஸ்ட் ரோ 13th ரோல வந்து எத்தனை சீட் இருக்கும்? 78 சீட் இருக்கும். Question number 11. The sum of 3 consecutive terms are in AP is 27. அதாவது sum of 3 consecutive termனா அடுத்தடுத்து வரக்கூடிய டேர்ம் மூணையும் ஆட் பண்ணோம்னா 27. and their product அந்த 3 consecutive term ப்ராடக்ட் பண்ணோம்னா 288 கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 3 terms என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப let the 3 consecutive terms are, consecutive terms ஆர்னாலே a minus d, a plus d. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? sum of 3 term, அந்த 3 டேர்மையும் சம் பண்ணோம்னா 27 கிடைக்குது. ஸோ sum of 3 termனா இந்த 3 டேர்மையும் நம்ம ஆட் பண்றோம். a minus d plus a plus a plus d is equal to 27. அப்போ இந்த d மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு a 2a 3a 3 a ஆட் பண்ணோம்னா 3a is equal to 27. அப்போ a is equal to 9. 1 3s are 3, 9 3s are 27. So a is equal to 9. Next condition என்ன கொடுத்திருக்காங்க? Their product is 288. So இந்த மூணையுமே நம்ம என்ன செய்யும்? ப்ராடக்ட் பண்றோம். மல்டிப்ளை a minus d into a into a plus d is equal to 288. இப்போ a minus d a plus d ஒரு ஃபார்முலா இருக்குது. a plus b into a minus b னா a square minus b square னு சொல்லுவோம். அதனால a into a square minus d square is equal to 288. if a ஓட வேல்யூ அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ a க்கு பதில் என்ன சொல்றோம்? 9 போட்டுக்கிறோம். அப்போ a க்கு பதில் 9 போட்டா 9 into a square. a square னா 9 into 9 81 minus d is equal to 288. அப்போ 81 minus d square is equal to மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 9 இந்த பக்கமா வரும்போது டிவைட் ஆயிரும். அப்ப டிவைட் பண்ணோம்னா 32 டைம் வரும். அதாவது 1 9s are 9, 3 9s are 27, பேலன்ஸ் 1 18 இருக்கும். 2 9s are 18, அதாவது 32. அப்போ d square is equal to 32. இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 18 வந்து அங்க போகும்போது நமக்கு மைனஸ் 18 ஆயிரும். இங்க வந்து நமக்கு மைனஸ் டி ஸ்கொயர் இருக்கும். இந்த சைட்ல வந்து நமக்கு மைனஸ் டி ஸ்கொயர் வந்து நமக்கு இருக்கும். equal to 32 minus 81. அப்போ டி ஸ்கொயர் equal to மைனஸ் 81ல இருந்து 32 செப்பரேட் பண்ணோம்னா மைனஸ் 49 வரும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ டி ஸ்கொயர் equal to 49. d square is equal to 49 வந்து எப்படி பிரிக்கலாம்? 7 into 7 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அப்போ ஒரு டைம் d ஸ்கொயரா இருக்கிறதுனால ஒரு டைம் பிளஸ் 7 வரும், ஒரு டைம் வந்து மைனஸ் 7 வரும். இங்க 2 ரூட் இருக்கிறதுனால d ஸ்கொயர் இருக்கிறதுனால நமக்கு 2 ரூட் கிடைக்கும். ஒரு ரூட் வந்து பிளஸ் 7, ஒரு ரூட் வந்து மைனஸ் 7. அப்போ a is equal to நமக்கு என்ன தெரியும்? 9 அப்படின்னு தெரியும். d is equal to 7. இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து இந்த 3 கான்ஸ்கூட்டிவ் டேர்ம் இந்த வேல்யூல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப a மைனஸ் டி, அதாவது 9 மைனஸ் 7, 9ல இருந்து 7 போச்சுன்னா 2. அடுத்தால a ஓட வேல்யூ வந்து 9, அப்போ 9. நெக்ஸ்ட் மூணாவது டேர்ம் வந்து என்ன இருக்குது? a பிளஸ் டி, அதாவது 9, இந்த 9 பிளஸ் 7, 9 பிளஸ் 7 வந்தா 16. அப்ப இந்த 3 டேர்ம் வந்து 2 9 16. Next a is equal to 9, d is equal to minus 7. First 7, ரெண்டாவது minus 7. அப்போ the 3 terms are, first வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். அப்போ first வந்து என்ன இருக்குது? a minus d ஆட் பண்ணும்போது 9, இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 6, 9 plus 6 16. அதே மாதிரி a ஓட வேல்யூ வந்து என்னதுதான்? 9. அப்புறமா a பிளஸ் டி,
அதாவது 9 minus 7 2. அப்போ தி 3 terms வந்து என்னவா இருக்கும்? -2 9 and 16. அதனால் 16 9 and 2. Question number 12. The ratio of 16th and 18th terms of an AP is 7:9. அதாவது 16th-க்கும் 18th-க்கும் உள்ள டேர்முக்குள்ள ரேஷியோ வந்து 7:9 இருந்துச்சுன்னா find the ratio of 19th term to 13th term. 19th termக்கும் 13th termக்கும் உள்ள ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ given T6 6th term, அதாவது T6 by T8 is equal to 7/9. இதை வந்து Tn is equal to A plus n minus 1 into D அப்படிங்கிற ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ T6 அதாவது ஏவும் டியும் நமக்கு தெரியாது, n மட்டும்தான் தெரியும். அதாவது 6 minus 1 5D. இப்போ A plus 5D. T8 8th term தான். அப்போ 8 minus 1 7. அப்போ A plus 7D is equal to 7/9. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ A plus 5D into 9 is equal to A plus 7D into 7. மல்டிப்ளை பண்ணுவோம். 9 into A 9A. 5 9s are 45D is equal to A into 7 7A. 7 7s are 49D. இப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வரோம், டி எல்லாம் ஒரு பக்கமா வச்சுக்கிறோம். அப்போ 9A இங்க பிளஸ் 7A இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 7A ஆயிரும். இங்க 49D இருக்குது, இங்க பிளஸ் 45D இங்க வரும்போது மைனஸ் 45D ஆகிறோம். அப்போ 9A மைனஸ் 7A வந்தா 2A ஈக்குவல் டு 49Dல இருந்து 45D செப்பரேட் பண்ணோம்னா 4D. அப்போ 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 1 2s are 2 2 2s are D. அப்போ A is equal to 2D. அப்போ A ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் D வச்சு. டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 19th term 13th term ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ T9/T33 is equal to 9. அப்போ 9 minus 1 8ங்கிறது நமக்கு தெரியும். A plus 8D by A plus 13. n-க்கு plus 13 போட்டா 13 minus 1 வந்து 12. அப்போ A plus 12D. இப்போ நம்ம A ஓட வேல்யூவை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். A ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 2D அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ Aக்கு பதிலு 2D plus 8D. அப்போ அதே மாதிரி கீழே உள்ள Aக்கு பதிலும் 2D போட்டுக்கிடுதோம் plus 12D. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிடுதோம். 8 ம் 2ம் எத்தனை? 10D. 12 ம் 2ம் 14D. இப்ப இந்த D and D நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க 2 டைம் கேன்சல் 2 டேபிளால கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2s are 10 7 2s are 14. அப்போ 5/7. அப்போ T9th டேர்மும் T13th டேர்மோட ரேஷியோ வந்து 5:7. Question number 13. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. அதாவது ஒரு வின்டர் சீசன்ல வந்து ஊட்டியில வந்து டெம்பரேச்சர் எடுக்கிறாங்க. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் அது ஒரு ஏபியா இருக்குது, கூட்டுத்தொடர் வரிசை ஏபியா இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா தி சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0. மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் எடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் சம் வந்து 0 டிகிரியா இருக்குது, கூட்டினோம்னா 0. And the sum of the temperature from Wednesday to Friday is 18 degree. வெனஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆட் பண்ணோம்னா 18 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா find the temperature of each 5 day. 5 டேவோட டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படின்னு கொஸ்டினுக்கு கேட்குறாங்க. அப்போ 5 day டெம்பரேச்சர் அப்படின்னா let the temperature from Monday to Friday respectively. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரக்கூடிய
டெம்பரேச்சர் வந்து என்ன, இது வந்து 5 டேர்ம் இருக்குது. அதனால 1A, A plus D, A plus 2D, A plus 3D, A plus 4D அப்படின்னு ஜென்ரலா நம்ம 5 டேர்ம் வந்து நம்ம எடுத்துக்கிடுதோம். அவங்க கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, given 3 இது, அதாவது sum of temperature from Monday to Wednesday வந்து 0. அப்போ ஏங்கிறது மண்டே, A plus Dங்கிறது டியூஸ்டே, A plus 2D அப்படிங்கிறது வெனஸ்டே, A plus 3Dங்கிறது தேர்ஸ்டே, A plus 4Dங்கிறது ஃப்ரைடே. மண்டே டு வெனஸ்டே அப்போ 3 டே. A plus D plus A plus 2D is equal to 0. அப்போ A plus A plus A 3A plus 2Dயும் ஒரு Dயும் கூட்டினா 2Dயும் ஒரு Dயையும் கூட்டினா 3D is equal to 0. அப்ப 3ஆல கேன்சல் பண்ணிட்டோம்னா A plus D is equal to 0. அப்போ A is equal to plus D அங்க போச்சுன்னா minus D ஆயிரும். given next வந்து Wednesday to Friday. Wednesday வந்து என்ன இருக்குது, A plus 2D, Thursday வந்து A plus 3D, Friday வந்து A plus 4D is equal to 18 டிகிரி. அதனால 3 ஆட் பண்ணோம்னா 18. அப்போ A plus A plus A 3A, ஒரு 2D plus ஒரு 3D plus ஒரு 4D, 3 ஆட் பண்ணோம்னா 9D is equal to 18. அப்போ இங்க A ஓட வேல்யூவை எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். Aக்கு பதில் என்ன வேல்யூ இருக்குது, A is equal to minus D. அப்போ மைனஸ் Aக்கு பதில் மைனஸ் D போட்டோம்னா minus 3D plus 9D is equal to 18. அப்போ 9Dல இருந்து minus 3D சப்ராக்ட் பண்ணோம்னா 6D is equal to 18. அப்போ D is equal to 1 6 or 6 3 6 or 18. அப்போ D is equal to 3. அப்போ D ஓட வேல்யூ எங்க போட்டோம்னா A ஓட வேல்யூ வந்து -3. அப்போ A ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், -3ன்னு தெரியும். D ஓட வேல்யூ 3 தெரியும். இந்த A ஓட வேல்யூ D ஓட வேல்யூ எடுத்து இந்த 5 டே டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 டேர்ம் 5 இதுல வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போட்டோம்னா என்ன இருக்கும், Aக்கு பதில் கொடுத்தோம்னா தான் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் ஈச் 5 days ஈக்குவல் டு Aக்கு பதில் A மட்டும்தான் இருக்கு. அப்போ -3 டிகிரி சென்டிகிரேட். ரெண்டாவது வந்து என்ன கொடுத்திருக்காங்க, A plus D -3 plus 3 is equal to 0. அப்போ 0 டிகிரி சென்டிகிரேட். நெக்ஸ்ட் A plus 2D, அப்போ 2 3s are 6, 6ல 3 போச்சுன்னா 3 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து A plus 3D, 3 3s are 9, 9ல இருந்து -6 போச்சுன்னா 6 டிகிரி சென்டிகிரேட். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து A plus 4D, அப்போ 4Dங்கும் போது 4 into 3 12, 12ல இருந்து ஏவை செப்பரேட் பண்றோம். 12 A -3 செப்பரேட் பண்ணோம்னா 9 டிகிரி. அப்போ the temperature of each 5 days equal to -3 டிகிரி சென்டிகிரேட், 0 டிகிரி சென்டிகிரேட், 3 டிகிரி சென்டிகிரேட், 6 டிகிரி சென்டிகிரேட் and 9 டிகிரி சென்டிகிரேட். இதை வந்து நம்ம ஆன்சரே செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 டே மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 0 வரும். இந்த 3ஐயும் ஆட் பண்றோம், -3 0 3, 3ஐயும் ஆட் பண்ணா 0, 3ல இருந்து -3 போச்சுன்னா 0. நெக்ஸ்ட் வெனஸ்டே டு ஃப்ரைடே வந்து 18 டிகிரி. வெனஸ்டே வந்து எத்தனை டிகிரி இருக்குது, 3 டிகிரி, தேர்ஸ்டே 6 டிகிரி, ஃப்ரைடே 9 டிகிரி. அப்போ 3 + 6 + 9 18 டிகிரி. 3ஐயும் ஆட் பண்ணா 18 டிகிரி. அப்போ ஸோ நம்ம கண்டுபிடிச்ச கணக்கு வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 14. பிரியா and 15,000 in a first month. பிரியா வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணதா, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இயர்ல வந்து 15,000. therefore her salary increased by 1,500 in the next year. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 15,000 வாங்குறா, நெக்ஸ்ட் இயர்ல வந்து increased by 1,500. அப்போ 1,500 ஆட் பண்ணிட்டோம்னா 16,500 செகண்ட் இயர்ல வாங்குவா.
her expenses are 13,000. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவு செலவழிக்கிறாங்க? 13,000 செலவழிக்கிறாங்க. அப்போ தி ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 900. 13,000 செலவழிக்கிறாங்க. அதுல வந்து நெக்ஸ்ட் இயர் வரும்போது அதிகமா 900 இன்க்ரீஸ் அதிகமா செலவழிக்கிறாங்க செகண்ட் இயர்ல. அப்போ 13,900 அப்படி இருந்துச்சுன்னா how long will it take for her to save 20,000 per month? அப்ப அவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 15,000, எக்ஸ்பென்சஸ் 13,000. அப்போ 2,000 செப்பரேட் பண்ணி 2,000 ஒரு இயருக்கு வந்து 2,000 rupees சேவ் பண்றாங்க. அப்போ 20,000 அவங்க சேலரியில இருந்து சேவ் பண்ணணும்னா how long take her save, எவ்வளவு மந்த் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கேயும் 16,500 இருந்து 13,900 செப்பரேட் பண்ணோம்னா 2,600 செகண்ட் இயர்ல. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேவிங்ஸ் வந்து 2,000, செகண்ட் இயர்ல வந்து 2,600 பண்றாங்க. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஏபி அமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எவ்வளவு? 2,000 சேவிங்ஸ் தான் நமக்கு கேட்கறாங்க. அதனால ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வச்சு நம்ம எழுதுவோம். 2,000 நெக்ஸ்ட் இயர் வந்து 2,600, அடுத்தால ஒரு 600 ஆட் பண்ணிக்கிடுதோம். அப்போ 3,200 எக்ஸெட்ரா. இது ஃப்ரம் அண்ட் ஏபி, இது வந்து ஒரு ஏபியா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம ஏபின்னு சொல்லுவோம், ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 200. ரெண்டுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் அதுதான் டி அப்படின்னு சொல்லுவோம். T2 மைனஸ் T1, 2,600 செகண்ட் டைம் மைனஸ் 2,000 ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 600. அப்போ நமக்கு ஏவும் தெரியும், டியும் தெரியும். அப்ப நமக்கு எத்தனாவது மாசத்துல கேட்டிருக்காங்க? TN 20,000 வந்து கடைசியில் நமக்கு கிடைக்கும்னா எத்தனை இயர் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. n கண்டுபிடிக்கணும். அப்போ TN ஈக்குவல் டு 20,000. இதுல ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். TN ஃபார்முலா A plus n minus 1 into D ஈக்குவல் டு 20,000. A ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2,000 பிளஸ் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n minus 1, D ஓட வேல்யூ 600 ஈக்குவல் டு 20,000. அப்போ இந்த 2,000 வந்து அந்த பக்கமா கொண்டு போயிருந்தோம். அப்போ பிளஸ்ஸா இருக்குது, அந்த பக்கமா போகும்போது மைனஸ் ஆயிரும். 20,000ல இருந்து 200 போச்சுன்னா 80,000. இங்க n கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n into 600 ஈக்குவல் டு 600 n minus 1 into 600 ஈக்குவல் டு 600 ஈக்குவல் டு 18,000. இப்போ 600 n இங்க வச்சுக்கிட்டு மைனஸ் 600 அந்த ரைட் சைடு கொண்டு போனா பிளஸ் 600 ஆயிரும். அப்போ 18,600. அப்போ n is equal to 18,600 by 600. இதை 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 1 6 are 6, 3 6 are 18, again 1 6 are 6. அப்போ n is equal to 31. After 31 year, her savings will be 20,000. அப்போ 31 இயருக்கு அப்புறம் அவங்களோட சேவிங்ஸ் வந்து 20,000 இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பை.